சங்கீதம் 134:1 வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 134:1. இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரை, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ராக்காலங்களில் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியர்களே, ராக்காலங்களில் இது எதை காண்பிக்கிறது? வேதம் சொல்லுகிறது, லேவியராகமம் 24:2-4 இந்த வசனங்களில், யாத்திராகமம் 27:20 என்ற பகுதியில் இரண்டு வசனங்கள் ஒரே காரியத்தை சொல்லுகிறது. அது என்ன சொல்லுகிறது? தேவனுடைய சமூகத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். குத்து விளக்கு என்பது தேவனுடைய திருச்சபை, அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதில் ராக்காலமே வரக்கூடாது. ஆனால் பாருங்கள், ஏலியின் காலத்திலேயே இந்த பழக்கத்தை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். 1 சாமுவேல் 3:3 வாசிக்க கேட்போமா? 1 சாமுவேல் 3:3. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுதே அவர்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை. தேவன் சொன்னார், இந்த விளக்கு மட்டும் அணைந்தே போகக்கூடாது, எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் ஏலியின் காலத்திலேயே பின்மாற்றம். அது குறிப்பிட்ட நேரம் எரியும், பிறகு அணைந்து போகும். பிரதான ஆசிரியனும் தூங்குவான், கூட இருக்கிறவர்களும் தூங்குவார்கள். ஆகவேதான் அவர் சொன்னார், ராக்காலங்களில் என்னுடைய சமூகத்தில் நிற்கிற என்னுடைய ஊழியர்களை ஆவலோடு அவர் எதிர்பார்க்கிறார். ராக்காலங்களில் எந்த நேரமும் திருச்சபை பிரகாசித்து எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இரவும் பகலும் அதை பாதுகாக்கிற உண்மையான ஊழியர்களை அவர் தன் தேவ தூதன் என்று அழைக்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, எப்பொழுதும் அவருடைய உள்ளம் திருச்சபை குறித்து ஒரு பாரத்தினால் வாடுகிறது. எபிரேயர் 13:17 வசனத்தை பாருங்கள். அது என்ன சொல்லுகிறது? ஒரு போதகனுடைய ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம் என்று, எவ்வளவு மேன்மையான ஊழியம் என்று சொல்லுகிறது. வாசிக்க கேட்போமா? எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியினால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்க மாட்டாது. உங்களை நடத்துகிற உங்கள் போதகர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறார்கள். அவள் ஆண்டவரிடம் சொல்கிறார்கள், ஆண்டவரே, இந்த மேரி என்னுடைய சபையை சேர்ந்தவள், இந்த அலெக்சாண்டர் என்னுடைய சபையை சேர்ந்தவர், இவருடைய ஆத்மாக்களுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுகிறேன். இவர்களை மோட்சத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் வரைக்கும் என்னுடைய பொறுப்பு, அது வரைக்கும் நான் விடவே மாட்டேன் ஆண்டவரே என்று உத்தரவாதம் பண்ணுகிறார்களாம். ஆகவே தான் தேவ தூதனுக்கு அல்லது திருச்சபையின் போதகருக்கு உறக்கம் என்பதில்லை. ஏதோ கஷ்டப்பட்டு உழைத்ததினால் அயர்ந்து தூங்குவது தானே தவிர 9 மணி ஆயிட்டா படுக்க போகலாம் என்பது அந்த பழக்கமே கிடையாது. ராக்காலங்களில் தேவனுடைய சபைக்கு முன்பதாக நிற்கிறார்கள். அந்த சபையின் முன்பதாக நின்று கதறுகிறார்கள். 1990 ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி வழக்கம் போல இந்த அறையில் நான் ஜெபம் செய்து கொண்டிருந்தேன். சுமார் 2 மணி நேரம் எப்பொழுதும் காலையில் ஆண்டவரோடு உட்கார்ந்திருப்பேன். 2 மணி நேரம் கழிந்தது, நான் வெளியே வரவில்லை. எனவே என் மனைவி சற்று சந்தேகத்தோடு உள்ளே வந்து எட்டி பார்த்தாள். கட்டிலில் இருந்து கீழே விழுந்து கிடந்தேன். வாயெல்லாம் நுரை தள்ளி மரித்தவனாக கீழே கிடந்தேன். என்னை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டார்கள். டாக்டர்கள் சொன்னார்கள், ஐயோ, மரித்து போனவரை கொண்டு வந்திருக்கிறீர்களே, நம்ம அருமையான பிரதர் மரித்து போனாரே, சிஸ்டர், நாங்கள் என்ன செய்வோம்? என் மனைவி அழுதாள். கூட இருந்த யாவரும் கலங்கி அழுதார்கள். அப்பொழுது ஒரு நர்ஸ், மிஸ்ஸஸ் தாமஸ் என்று ஒரு நர்ஸ் அந்த பக்கம் வந்தாள். யார் இங்கு கிடக்கிறது என்று எட்டி பார்த்தாள். என்னை பார்த்தாள். ஒரே ஓட்டமாக ஓடினாள். தொலைபேசியின் மூலம் பல்லாவரத்தில் அப்போஸ்தலிக் கிறிஸ்டியன் அசம்பிளியின் போதகராக இருந்த பாஸ்டர் ஸ்டீஃபன், அவர் அப்பொழுது உயிரோடு இருந்தார், அவருக்கு சொல்லி, பாஸ்டர், பிரதர் தினகரன் இறந்து போனார், செத்துப்போன உடலை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று கதறினாள். பாஸ்டர் என்ன சொன்னார் தெரியுமா? பிரதர் தினகரன் மறிக்க மாட்டார், மறிக்க நான் விட மாட்டேன்.
மரிக்க நான் விடமாட்டேன். நம் சபைகளுக்கு அவர் அவசியம். விடமாட்டேன், இப்பொழுதே நான் முழங்கால் போடுகிறேன் என்றார். 15 நிமிடங்கள் கழிந்தன. டாக்டர்கள் என்று மார்பிலை அடித்துக்கொண்டே இருந்தார்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் தேவன் அவருடைய கூக்குரலை கேட்டார். என் உயிர் திரும்ப வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்கு தான் நம்முடைய போதகர்களை தேவ தூதனை போல வைத்திருக்கிறார். காலங்களிலும் உழைத்து சபையின் மக்கள் இருளுக்குள் போகக்கூடாது, தொல்லைக்குள் போகக்கூடாது, கண்ணீருக்குள் போகக்கூடாது, மரணத்திற்குள் போகக்கூடாது, அகால மரணத்திற்குள் போகக்கூடாது என்று கதறி அழுவதற்காக. நாம் எத்தனை பாக்கியம் பெற்றவர்கள் யோசித்து பாருங்கள். உங்கள் சபை சிறிதாக இருக்கலாம், சரியான கட்டிடம் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் கைவண்டிகளை கார்களை உங்கள் சைக்கிள்கள் நிறுத்த இடமில்லாமல் இருக்கலாம், சத்தம் போட்டு ஆராதிக்க சுவாதீனமாய் ஆராதிக்க இடமில்லாமல் இருக்கலாம். ஆனால் அங்கே ஒரு தேவதூதன் நிற்பான். உங்கள் ஜெபங்களை கேட்க உங்கள் திருச்சபையின் போதகரை ஒரு தேவதூதனாக இயேசு நிறுத்துவார். உங்களுக்காக கண்ணீர் வடிக்க ராக்காலங்களிலும் உங்களுக்காக அழுது புலம்ப. எத்தனை மகிழ்ச்சி! அவருடைய வாயிலிருந்து ஏற்ற வார்த்தை வரும் உங்களை ஆறுதல் படுத்த. அது தேவனுடைய வார்த்தை, ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல. ஒரு பழைய பாடல் இப்படி சொல்கிறது: தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியில் பரத்தில் இருந்து ஜெயம் வரும். சோதனை வரும் நேரத்தில் செவியிலே சொல் கேட்கும். உங்கள் போதகர்கள் மூலமாக அந்த செய்தி வரும். தேவன் அவர் மூலமாய் பேசுவார். எனவே தான் அவர்களை தேவ தூதர்கள் என்று அழைக்கிறார். நாம் எவ்வளவு பாக்கியவான்கள்! நம்முடைய போதகர்கள் அமெரிக்கா போய் படித்து வராத போதகர்களாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஆவியினால் நிறைந்து ஆவியானவர் சொல்லிக் கொடுப்பதை படித்தவர்கள். அனுதினமும் ஆவியானவர் அவர்களோடு பேசுகிறார். இயேசு தன் வார்த்தைகளை வாயில் போடுகிறார். நம்மை ஆறுதல் படுத்துகிறது. எத்தனை மகிழ்ச்சி!